லார்ட். Praise the Lord. உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவோட இனிய நல்வாழ்த்துக்கள். ஆமாங்க, உங்க எல்லாருக்கும் எங்களுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். இந்த நாள்ல பிறந்திருக்கிற அமைதியின் அரசர் இயேசு உங்க உள்ளங்கள்லயும் இல்லங்கள்லயும் அமைதியையும் மகிழ்ச்சியும் நிறைவா தரணும்னு நாங்களும் வாழ்த்துறோம். இந்த ரொம்ப மகிழ்ச்சியான நாள்ல நம்ம மீட்பர் இயேசுவோட பிறப்பு நம்ம ஒவ்வொருத்தரோட உள்ளத்திலையும் நம்ம இல்லங்கள்லயும் ஒரு அமைதியையும் ஒரு புது நம்பிக்கையும் கொண்டு வரட்டும். நிச்சயமா இந்த அருமையான நாள்ல கிறிஸ்து பிறப்போட சந்தோஷத்தை உங்க கூட பகிர்ந்துக்கிறதுல எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இறைவன் மனிதனான இந்த நாள் அது மனிதகுல வரலாற்றோட ஒரு பெரிய திருப்புமுனை. ஆமா, இப்போ இந்த நாளை நமக்காக தந்த இறைவனுக்கு நன்றி சொல்லி நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். சரி. அன்பான தந்தையே, இந்த அருமையான கிறிஸ்மஸ் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம் திருமகன் இயேசுவை இந்த உலகிற்கு அனுப்பி மீட்பின் பாதையை எங்களுக்கு காட்டியதற்காக உம்மை போற்றுகிறோம். இந்த நாளில் உலகில் அமைதி நிலவவும் மக்கள் எல்லாரும் பகைமையை மறந்து அன்போட வாழவும் இயேசுவின் பிறப்பு எங்கள் ஒவ்வொருத்தரோட வாழ்விலையும் ஒரு புதிய தொடக்கமா அமையவும் உம் அருளை வேண்டுகிறோம். எங்கள் உள்ளங்கள்ல இருக்கிற இருளை அகற்றி உமது ஒளியால் நிரப்பும். அன்பான தந்தையே, இந்த கிறிஸ்மஸ் பெருவிழா நாள்ல உம்முடைய ஒரே மகனை எங்களுக்காக இந்த உலகத்துக்கு அனுப்புன உம்முடைய பேரன்புக்காக நன்றி சொல்றோம். இன்று நாங்கள் தியானிக்க போகும் இறை வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு பேசும். நாங்கள் கேட்கிறோம். வாக்கு உடலாகி ஒளியாக எங்கள் நடுவுல வந்த மகனை பத்தின ஒரு ஆழமான புரிதலை எங்களுக்கு தாரும். நாங்க கேட்க போற வார்த்தைகள் எங்க உள்ளத்துல ஆழமா பதியவும் அதன்படி வாழவும் எங்களுக்கு வரம் தாரும். இந்த மன்றாட்டை எங்கள் சகோதரராகிய இயேசுவின் பெயரில் முன் வைக்கிறோம் அப்பா. ஆமென். இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவுக்கான வாசகங்கள் எல்லாமே ஒளிய பத்தியும் அது எப்படி ஒரு வாக்குறுதியா இருந்து அப்புறம் வார்த்தையாகி நம்ம மத்தியில ஒரு மனிதனா வந்ததுங்கிறத பத்தியும் ரொம்ப ஆழமா பேசுது. ஆமா, நாம அந்த வாசகங்களை ஒன்னொன்னா ஆழமா பார்க்கலாம் வாங்க. முதல்ல இறைவாக்கினர் எசாயா நூல்ல இருந்து எடுக்கப்பட்ட முதல் வாசகத்தை பார்க்கலாம். இன்றைய நம்ம சிந்தனைக்கு ஒரு உயிரோட்டம் கொடுக்கற மாதிரி அந்த வாசகத்தோட ஆன்மாவோட பொருந்துற ஒரு சின்ன ஸ்டோரியோட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ஓ, கேக்க ரொம்ப ஆவலா இருக்கு. சரி, இப்போ நீங்க எல்லாரும் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு நாடு பல வருஷமா ஒரு கொடிய போர்ல சிக்கி தவிக்குது. மக்கள்லாம் அவங்க வீடுகளை இழந்து சொந்த பந்தங்களை பிரிஞ்சு ஒவ்வொரு நாளையும் ஒரு பயத்தோடையும் ஒரு நிச்சயமற்ற தன்மையோடையும் கழிச்சிட்டு இருக்காங்க. இந்த துன்பம் எப்போ தீருனே தெரியாம நம்பிக்கை இழந்து போயிருக்காங்க. ரொம்ப பரிதாபமான நிலைமை. ஆமா. அப்போ கடைசியா ஒரு நாள் அந்த நாட்டோட படைகள் போர்ல ஒரு முக்கியமான வெற்றியை அடையுது. இந்த நல்ல செய்தியை தலைநகர்ல இருக்கிற மக்களுக்கு உடனடியா சொல்லணும்னு ராஜா விரும்புறாரு. ஆமா இல்லையா? அந்த ஒரு செய்திக்காகத்தான மொத்த நாடும் காத்துட்டு இருக்கோம். அதேதான். அதுக்காக தன் படைகள்லயே ரொம்ப வேகமான நம்பிக்கையான ஒரு வீரனை தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த வீரன் கிட்ட நீதான் இந்த செய்தியை கொண்டு போனோம், மக்களோட இதயத்துக்கு அமைதியை கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. சரி. அந்த வீரனோ ஒரு நொடி கூட யோசிக்கல. போர்க்களத்துல அவனுக்கு ஏற்பட்ட காயங்கள், பல நாள் பயண களைப்பு, எதையுமே அவன் ஒரு பொருட்டா நினைக்கல. அவன் மனசுல ஒரே ஒரு இலக்கு தான், அந்த செய்தியை கொண்டு சேர்க்கணும். ஆமா, அந்த மகிழ்ச்சியான செய்தியை மக்கள் கிட்ட சேர்க்கணும். அவன் பயணம் நீங்க நினைச்ச மாதிரி அந்த சுலபமா இல்ல. கரடு முரடான பாதைகள் இருந்திருக்குமே. நிச்சயமா. கரடு முரடான மலைகள் மேல ஏறினா, அடர்ந்த காடுகளை கடந்து போனா, வேகமா ஓடுற ஆறுகளை நீந்தி கடந்தான். இரவும் பகலும் ஓடினான். கடைசியா தலைநகரோட மதில் சுவர்களை பார்க்கும்போது அவனோட உடைகள்லாம் கிழிஞ்சு போயிருக்கு. காலணிகள் தேஞ்சி பாதங்கள்ல ரத்தம், உடம்பு முழுசும் காயங்களோட தழும்புகள். ஆனா அவனோட முகத்துல ஒரு சின்ன அலசட்டை கூட இல்ல. அதுக்கு பதிலா ஒரு பெரிய பிரகாசமும் ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்ச பெருமிதமும் இருந்துச்சு. மக்கள் அவனை பார்த்ததும் என்ன செஞ்சாங்க? அவன் நகரத்தோட மைய சதுரகத்துக்கு தன்னோட முழு பலத்தையும் திரட்டி, நாம ஜெயிச்சிட்டோம், அமைதி திரும்பிடுச்சு, போர் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு உரக்க கத்துனான். ஆஹா, முதல்ல ஒரு நிமிஷம். முழு அமைதி. மக்களுக்கு அவங்க காதுகளையே நம்ப முடியல. அப்புறம் அந்த அமைதி மெதுவா ஒரு பெரிய ஆரவாரமா வெடிச்சது. மக்கள் ஆனந்த கண்ணீரோட ஒருத்தர் கட்டி தழுவிக்கிட்டாங்க. பல வருஷத்துக்கு அப்புறம் அவங்க முகத்துல ஒரு உண்மையான மகிழ்ச்சி தெரிஞ்சது. அந்த தூதுவனை ரொம்ப கொண்டாடி இருப்பாங்க இல்லையா? கொண்டாடினாங்கிறத விட அவனை ஒரு கதாநாயகனாவே பார்த்தாங்க. அவனை தோள்ல தூக்கி வச்சு ஆர்ப்பரிச்சாங்க. அவன் நடந்து வந்த பாதங்களை கூட மக்கள் ரொம்ப புனிதமா பார்த்தாங்க. ஏன் அப்படி? ஏன்னா கிழிஞ்சு ரணமாகி இருந்தாலும்
அந்த பாதங்கள் தான் அவங்களுக்கு அமைதியையும் விடுதலையையும் ஒரு புது வாழ்க்கையையும் பத்தின செய்திய சுமந்துட்டு வந்தது. ஒரு நல்ல செய்தி எவ்வளவு சக்தி வாய்ந்தது, அதை கொண்டு வரவங்களோட அர்ப்பணிப்பு எவ்வளவு மதிக்கப்படுதுங்கிறத இந்த நிகழ்வு நமக்கு ரொம்ப அழகா காட்டுது. ரொம்ப ரொம்ப அருமையான ஸ்டோரி. இது இன்றைய வாசகத்தோட மையக்கருத்தை ஆழமா புரிஞ்சிக்க கண்டிப்பா உதவும். ஆமா. இன்னைக்கு நம்ம சிந்தனைக்காக வாசகம் இறைவாக்கினர் எசாயா புத்தகம் அதிகாரம் 52 வசனங்கள் 7-10 வரைக்கும். இந்த வாசகத்தோட முதல் வரியே நம்மள ரொம்ப ஈர்க்குது. நற்செய்தியை அறிவிப்பவரின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகா இருக்கின்றன. ஒரு செய்தியை கொண்டு வர்ற பாதங்கள் எப்படி அழகா இருக்க முடியும்? நீங்க சொன்ன அந்த ஸ்டோரி இதுக்கு ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுக்குது. ஆமா. இந்த 7வது வசனத்துல வர்ற பாதங்கள்ங்கிற சொல்ல இருக்கு இல்லையா, அது வெறும் உடம்புல இருக்கிற ஒரு உறுப்பை மட்டும் குறிக்கல. அதுக்கு மேல ஆமா, அது அந்த நற்செய்திய சுமந்து வர்ற முழு ஆளுமையையும் அவங்களோட தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் குறிக்குது. பாபிலோனிய பேரரசால சொந்த நாட்டை விட்டு விரட்டப்பட்டு பல 10 வருஷமா அடிமைகளா வாழ்ந்த இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை பத்தின செய்தி தான் உலகத்திலேயே மிகப்பெரிய நற்செய்தி. சரி. அந்த செய்தியை கொண்டு வர தூதுவனோட பாதங்கள் அவன் எவ்வளவு தூரம் பயணம் செஞ்சிருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு அது ரொம்ப அழகாதான் தெரியுது. அந்த நற்செய்தியில என்னென்ன அம்சங்கள் இருக்குன்னு கூட வாசகம் தெளிவா சொல்லுது. நல்வாழ்வு, நலந்தரும் செய்தி, விடுதலை, இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு சம்பந்தப்பட்டதானே? மிகச்சரியா சொன்னீங்க. இது எல்லாமே ஒரே நாணயத்தோட வெவ்வேறு பக்கங்கள் மாதிரி. முதல்ல நல்வாழ்வு. இதுக்கு மூல எபிரேய மொழியில ஷலோம்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஷலோம். ஆமா, இதுக்கு வெறும் அமைதின்னு மட்டும் அர்த்தம் இல்ல. முழுமையான நிறைவு, ஆரோக்கியம், பாதுகாப்பு, செழிப்பு, கடவுளோட ஒரு நல்ல உறவு, இது எல்லாத்தையும் சேர்த்த ஒரு ஆழமான சொல்லது. போரும் அடிமைத்தனமும் இருக்கிற இடத்துல ஷலோம் இருக்காது. சரி, அப்போ ரெண்டாவதா நலந்தரும் செய்தி, அப்புறம் விடுதலை. ஆமா, நல்ல காரியங்கள் நடக்க போகுதுங்கிற அறிவிப்பு தான் நலம் தரும் செய்தி. விடுதலைங்கிறது பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேல் மக்கள் பெறப்போற நேரடியான அரசியல் சமூக விடுதலைய குறிக்குது. ஆனா இது எல்லாத்துக்கும் மகுடம் வச்ச மாதிரி ஒரு இறுதி செய்தி அறிவிக்கப்படுது. அதுதான் உன் கடவுள் அரசாளுகின்றார். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வரைக்கும் பாபிலோனிய மன்னன் தானே அவங்கள ஆண்டுட்டு இருந்தான். இப்போ உன் கடவுள் அரசாளுகின்றார்ங்கிற செய்தி அது ஒரு மொத்த அதிகார மாற்றத்தையே குறிக்குது இல்லையா? அதேதான். இதுதான் எல்லா நம்பிக்கையோட ஆதாரம். இனிமே அந்நிய ராஜாக்களோட ஆட்சி இல்ல, கடவுளே நேரடியா ஆட்சி செய்வார். தங்களை கைவிட்டதா நினைச்ச கடவுள் மறுபடியும் தங்களோட இருக்கார். இதுதான் அந்த மக்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆறுதல். கிறிஸ்துமஸ் பெருவிழா இந்த இறைவாக்கோட உச்சக்கட்ட நிறைவேற்றம். குழந்தை இயேசுவோட பிறப்பு தான் அந்த மாபெரும் நற்செய்தி. அவர் நமக்கு உண்மையான ஷலோம்ங்கிற நல்வாழ்வையும் பாவங்களிலிருந்து விடுதலையையும் கொண்டு வந்திருக்கார். கடவுளே நம்மோடு மனிதனா அரசாளுகின்றார்ங்கிறத உறுதிப்படுத்தியிருக்கார். அருமையான ஒரு இணைப்பு. இப்போ அடுத்த வசனத்துக்கு போலாம். 8வது வசனம். இதோ உன் சாம காவலர் குரல் எழுப்புகின்றனர், அவர்கள் அனைவரும் ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர் அப்படின்னு சொல்லுது. இந்த சாமக்காவலர்கள் யார்? அவங்க எதை பார்த்து இவ்வளவு சந்தோஷமா ஆரவாரம் செய்றாங்க? சாமக்காவலர்கள்னா நகரத்தோட மதில் சுவர்கள் மேல நின்னு தூரத்துல என்ன நடக்குதுன்னு கண்காணிக்கிறவங்க. ஓ, காவலாளிகள் மாதிரி. ஆமா, எதிரிகள் வராங்களா இல்ல நல்ல செய்தி கொண்டு வர்ற தூதுவர்கள் வராங்களான்னு மத்தவங்களுக்கு முன்னாடியே பாக்குறவங்க அவங்கதான். இங்க ஆன்மீக அர்த்தத்துல பார்த்தா சாம காவலர்கள்ங்கிறது இறைவாக்கினர்கள், ஆன்மீக வழிகாட்டிகள். அவங்க சாதாரண மக்கள் பாக்குறதுக்கு முன்னாடியே கடவுளோட திட்டங்கள் நிறைவேற போறத தூரத்துல இருந்தே கண்டு உணர்ற ஞானம் பெற்றவங்க. அப்படியா? அப்ப அவங்க அப்படி என்ன ஒரு காட்சியை பாக்குறாங்க? அந்த ஆரவாரத்துக்கு என்ன காரணம்? வாசகம் சொல்லது, ஆண்டவர் மீண்டும் சீயோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தங்கள் கண்களாலேயே காண்பதால் ஆரவாரம் செய்கின்றனர். பல வருஷமா அடிமைத்தனத்துல இருந்ததால கடவுளோட பிரசன்னம் தங்களை விட்டு விலகிடுச்சுன்னு, எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டதால கடவுள் தங்களை கைவிட்டுட்டாருன்னு மக்கள் உணர்ந்தாங்க. இப்போ கடவுளே மறுபடியும் தங்கள் நடுவுல வரப்போறார், தங்கள் நகரத்துக்கு திரும்ப வர்றாருங்கிற அந்த இனிய காட்சிய இந்த இறைவாக்கினர்கள் பாக்குறாங்க. அந்த மகிழ்ச்சியை தான் அவங்க ஆரவாரமா வெளிப்படுத்துறாங்க. இத கிறிஸ்துமஸ் நிகழ்வோட இணைச்சு பார்க்கும்போது
புதிய ஏற்பாட்டோட சாமக்காவலர்கள் ஞாபகத்துக்கு வராங்க. ஆமா, ரொம்ப அழகா சொன்னீங்க. கிறிஸ்மஸ்ங்கிறது வெறும் ஒரு குழந்தையோட பிறப்பு மட்டும் இல்ல, அது கடவுள் நம்மோடு இருக்காருங்கிறதோட நேரடி அடையாளம். இம்மானுவேல். அதேதான். இயேசுவோட பேர்கள்ல ஒன்றான இம்மானுவேல்னா கடவுள் நம்மோடும் தானே அர்த்தம். ஆண்டவர் சியோனுக்கு திரும்புற மாதிரி கடவுள் மனித உருவத்துல பூமிக்கு திரும்பின நிகழ்வு தான் இயேசுவோட பிறப்பு. அந்த காட்சியை கண்டதாலதான் வான தூதர்களும் வயல்வெளியில இருந்த இடையர்களும் அன்னைக்கு விண்ணுலயும் மண்ணுலயும் ஆர்ப்பரிச்சாங்க. அவங்கதான் அந்த புதிய உடன்படிக்கையோட முதல் சாமக்காவலர்கள். ரொம்ப அற்புதமான ஒரு பார்வை. அடுத்ததா 9வது வசனம் இன்னும் ஆழமான, கொஞ்சம் முரண்பாடான ஒரு படிமத்தை நம்ம முன்னாடி வைக்குது. எருசலேமின் பாழிடங்களே ஒன்றாய் கூடி ஆர்ப்பரித்து பாடுங்கள். பாழடைஞ்சு இடிஞ்சு போன இடங்கள் எப்படி பாட முடியும்? இது சும்மா ஒரு கவிதைக்காக சொல்லப்பட்டதா, இல்ல இதுக்குள்ள வேற ஏதாச்சும் ஒரு நம்பிக்கை மறைஞ்சிருக்கா? இதுதான் இந்த வாசகத்தோட ரொம்ப சக்தி வாய்ந்த உருவகங்கள்ல ஒண்ணு. வெறும் கவிதை நயம் மட்டும் இல்ல, இது நம்பிக்கையோட உச்சக்கட்ட வெளிப்பாடு. அப்படியா? பாபிலோனிய படையெடுப்பால எருசலேம் நகரம் மொத்தமா அழிக்கப்பட்டு இடிபாடுகளா பாழடைஞ்சு கிடந்துச்சு. அங்க வாழ்றதுக்கு யாரும் இல்ல. எல்லா இடத்துலயும் ஒரு அமைதி, விரக்தி. அப்படிப்பட்ட ஒரு இடம் பாடுதுன்னு சொல்றது கடவுளால எதையும் மாத்த முடியுங்கிறத காட்டுது. அதாவது மனித பார்வையில முடிஞ்சு போனதா, பயணத்து போனதா நினைக்கிற இடங்கள்ல கூட கடவுளால ஒரு புது தொடக்கத்தை கொண்டு வர முடியும்னு சொல்றீங்களா? ஆமா, நிச்சயமா. அதுக்கு அடுத்த வரியே அதை உறுதிப்படுத்துது. ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார், எருசலேமை மீட்டுள்ளார். மனித வாழ்க்கையில இருக்கிற ரொம்ப உடைந்த, தனிமையான, நம்பிக்கையற்ற பகுதிகள் கூட இறைவனோட ஆறுதலாலையும் மீட்பாலையும் மகிழ்ச்சியால நிரம்ப முடியுங்கிறது தான் இந்த உருவகம் காட்டுது. நம்ம வாழ்க்கையில எதுவெல்லாம் பாழடைஞ்சு போனதா நாம நினைக்கிறோமோ, அது ஒரு உடைந்த உறவா இருக்கலாம், தீராத நோயா இருக்கலாம், இல்ல எதிர்காலத்தை பத்தின பயமா இருக்கலாம். அங்கெல்லாம் கூட கடவுள் ஒரு மகிழ்ச்சி பாடலை பெறக்க செய்ய வல்லவர். இயேசுவோட பிறப்பே அப்படிதானே நடந்தது. ரொம்ப எளிமையான ஒரு மாட்டுத் தொழுவத்துல அதிகாரமோ ஆடம்பரமோ இல்லாத ஒரு இடத்துல உலகத்தோட மீட்பு பிறந்தது. அதுவே பாழடைஞ்ச இடத்துல பிறந்த ஒரு பாடல் மாதிரி தான். மிகச்சரியான ஒப்பீடு. கடவுளோட செயல்பாடு எப்போதுமே அப்படித்தான் இருக்கு. உலகத்தோட பார்வையில தாழ்ந்தவை, உடைந்தவை, ஒதுக்கப்பட்டவை மூலமாதான் அவர் தன்னோட மாபெரும் செயல்களை செய்யறார். அதனாலதான் பாழடைந்த இடங்கள் கூட பாடுறதுக்கு அழைக்கப்படுது. ரொம்ப ஆறுதலான செய்தி இது. இப்போ இந்த வாசகத்தோட இறுதி பகுதிக்கு வருவோம். 10வது வசனம் இந்த மீட்போட எல்லையை இன்னும் விரிவுபடுத்துது. பிற இனத்தார் அனைவரும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அருளும் மீட்பை காணும். இது இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும் உரிய செய்தி இல்லைன்னு தெளிவா காட்டுது. ஆமா, அதுதான் இந்த வாசகத்தோட மகுடம். அது வரைக்கும் மீட்புங்கிறது இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும்தான் சொந்தம்னு ஒரு குறியீல் இன்னும் இருந்துச்சு. ஆனா இறைவாக்கினர் எசாயா கடவுளோட திட்டம் அதை விட ரொம்ப வலுசு, அது உலகளாவியதுன்னு இங்க அறிவிக்கிறார். அந்த தூய புயம்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? தூய புயம்ங்கிறது கடவுளோட வல்லமையையும் செயலையும் குறிக்கிற ஒரு எபிரேய மரபு சொல். ஒரு பெரிய வேலையில இறங்க போற ஒருத்தர் தன்னோட மேலாடையோட கைகளை மடிச்சு விட்டுட்டு காரியத்துல இறங்க தயாராகிற மாதிரி ஒரு பிம்பத்தை இது கொடுக்குது. ஓ, கடவுள் செயல்ல இறங்க போறார். அந்த செயல் யாருக்காக? பிற இனத்தார் அனைவரும் காண, மண்ணுலகின் எல்லைகள் யாவும் காண்பதற்காக. அதாவது இந்த மீட்பு ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு, ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் உரியது. ஆமா, குழந்தை இயேசுவோட பிறப்பு மூலமா கடவுள் தன் மீட்போட கரத்தை, தன் தூய புயத்தை முழு உலகத்துக்கும் நீட்டியிருக்கார். நாம கொண்டாடுற இந்த கிறிஸ்மஸ் அந்த உலகளாவிய மீட்போட தொடக்கப்புள்ளி. அதனாலதான் ஞானிகள் பிற இனத்தவராய் இருந்தும் அந்த மீட்போட நட்சத்திரத்தை கண்டு இயேசுவை தேடி வந்தாங்க. அப்படியானா 2000 வருஷத்துக்கு முன்னாடி எசாயா சொன்ன இந்த இறைவாக்கு இயேசுவோட பிறப்புல முழுமையா நிறைவேறி இன்னைக்கு நம்மளையும் வந்தடைஞ்சிருக்கு. இந்த வாசகம் இன்னைக்கு நமக்கு விடுகிற அழைப்பு என்னவா இருக்கும்? நற்செய்திய கொண்டு போற அழகிய பாதங்களை கொண்டவங்களா நாமும் மாறணுங்கிறது தான் அந்த அழைப்பு. நாம பெற்றுக்கிட்ட இந்த மீட்போட மகிழ்ச்சிய, அமைதிய, விடுதலைய நம்மோடு மட்டும் வச்சுக்காம மத்தவங்களுக்கு கொண்டு போகணும். ஆமா, நம்மள சுத்தி விரக்தியிலையும் துன்பத்திலையும் நம்பிக்கையின்மையிலையும் இருக்கிறவங்களுக்கு கொண்டு போகணும். நம்மளோட ஆறுதலான வார்த்தைகளாலையும் அன்பான செயல்களாலையும் உங்கள் கடவுள் அரசாளுகின்றார்ங்கிற செய்தியை அறிவிக்கணும். அப்போ கடவுளோட பார்வையில நம்ம பாதங்களும் அழகிய பாதங்களா மாறும். அருமையான சிந்தனைகள்.
உண்மையிலேயே இந்த ஆழமான பார்வை நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துக்கு ஒரு புது அர்த்தத்தை கொடுக்குது. வெறுமனே கொண்டாட்டங்கள்ல மூழ்கிடாம அதோட மைய செய்தியான நற்செய்தியை பகிர நம்ம ஒவ்வொருத்தருமே அழைக்கப்பட்டிருக்கோம். நிச்சயமா. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல யாருடைய வாழ்க்கையில நீங்க ஒரு நற்செய்தியை கொண்டு செல்லும் தூதுவராக இருக்க போகிறீர்கள்? யாருடைய பாழடைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சி பாடலை ஒலிக்க செய்ய போகிறீர்கள்? எட்டு சிந்திச்சு பாருங்க. அந்த வாக்குறுதியை கேட்ட மக்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அந்த ஆர்ப்பரிப்பு. அதுக்கான பதில்தான் இன்னைய பதிலுரை பாடல். திருப்பாடல் 98. ஆமா, ஒரு சின்ன ஸ்டோரிய பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். சொல்லுங்க. ஒரு கிராமத்துல 2 குடும்பங்கள் இருந்தாங்க. அவங்க பல வருஷமா பேசிக்கவே மாட்டாங்க. சரி. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய மனக்கசப்பு. அந்த வருஷம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு வீட்ல இருந்த சின்ன குழந்தை தெரியாம பக்கத்து வீட்டுக்குள்ள போயிடுச்சு. ஐயோ! ஆமா. குழந்தைய காணோமேன்னு பதறிப்போன பெற்றோர்கள் பயத்தோட அந்த வீட்டுக்குள்ள எட்டி பார்த்தாங்க. அங்கே அவங்க எதிரியா நினைச்ச அந்த குடும்பத்தலைவர் மடியில இவங்களோட குழந்தை உட்கார்ந்து சிரிச்சு விளையாடிட்டு இருந்துச்சு. ஆஹா. அந்த குழந்தையின் அந்த அப்பாவி சிரிப்பு இருக்கு இல்லையா, அது பல வருஷ பகைய ஒரே நொடியில உடைச்சு 2 குடும்பத்தையும் மறுபடியும் ஒன்னு சேர்த்துச்சு. ரொம்ப அழகான ஒரு நிகழ்வு. ஆமா, ஒரு சின்ன குழந்தையின் வருகை அங்கே ஒரு புதிய தொடக்கத்தையும் ஒரு பெரிய விடுதலையும் கொண்டு வந்துச்சு. அருமை. உண்மையில நாம இன்னைக்கு பார்க்க போற வாசகமும் இத போலவே ஒரு மாபெரும் மகிழ்ச்சியையும் உலகத்துக்கே கிடைச்ச ஒரு விடுதலையும் பத்தி தான் பேச போகுது. இந்த திருப்பாடலை மேலோட்டமா வாசிச்சா அது ஒரு சாதாரண மகிழ்ச்சி பாடல் மாதிரி தெரியும். ஆனா அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற செய்திகள் ரொம்ப ஆச்சரியமானது. ஒரு எளிய பிறப்பு எப்படி ஒரு பிரபஞ்ச வெற்றியாக பார்க்கப்பட்டதுங்கிற கேள்விக்கு இந்த திருப்பாடல் ஒரு அற்புதமான பதில தருது. ஆமா, இந்த திருப்பாடலோட முதல் வரியே நம்மள நிறுத்தி யோசிக்க வைக்குது. ஆண்டவருக்கு திருப்பாடல் புதியதொன்று பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தக செயல்கள் புரிந்துள்ளார். இதுல அந்த புதிய பாடல் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஏதோ ஒரு புது மெட்டிலையோ புது வார்த்தைகளையோ பாடுற பாட்டு இல்ல இல்லையா? இல்லவே இல்ல. இது ஒரு காலகட்டத்தோட மாற்றத்தையே குறிக்குது இல்லையா? நிச்சயமா. அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்கு. எபிரேய மொழியில இது ஷிர் ஹதாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவிவிலியத்துல இந்த வார்த்தை வர்ற இடங்களையெல்லாம் பார்த்தா கடவுள் மனுஷங்க எதிர்பார்க்காத பழைய பார்வைகளை எல்லாம் உடைக்கிற மாதிரி ஒரு பெரிய செயலை செஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஓ, ஒரு பாரடைம் ஷிஃப்ட் மாதிரி. கரெக்ட். ஒரு பார்வை மாற்றத்துக்கான பாடல். உதாரணத்துக்கு எகிப்தில இருந்து இஸ்ரேல் மக்கள் மீட்கப்பட்ட போது ஒரு பாடல் பாடினாங்க. ஆனா இப்ப அதை விட ஒரு புதிய செயலை கடவுள் செஞ்சிருக்காருன்னு திருப்பாடலாசிரியர் சொல்றாரு. அதுதான் கடவுளே மனிதனாக பிறந்தது. ஆமா, மனித வரலாறுலயே இது ஒருபோதும் நடக்காத ஒரு புதுமை. அதனால பழைய பாடல்கள்லாம் இதுக்கு போதாது. இதுக்கு ஒரு புதிய பாடல் தேவைப்படுது. அதுலயும் அந்த வரியோட தொடர்ச்சி, அவரது வழக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன அப்படின்னு வருது. இங்கதான் எனக்கு ஒரு சின்ன நிரடல். சொல்லுங்க. ஒரு குழந்தை பிறக்கிறத, அதுவும் எந்த வசதியும் இல்லாத ஒரு மாட்டு தொழுவத்துல ரொம்ப எளிமையா பிறக்கிறது ஒரு வெற்றி அப்படின்னு சொல்றது கொஞ்சம் வித்தியாசமா இல்லையா? வெற்றி அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது போர், படைகள், அதிகாரம். ஆனா இங்கேயோ ஒரு பச்சிலம் குழந்தை. இது என்ன வகையான வெற்றி? இதுதான் இந்த திருப்பாடலோட மையப்புள்ளி. நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமானது. நாம அந்த காலகட்டத்தை மனசுல வச்சு யோசிக்கணும். யூதேயா நாடு ரோம பேரரசோட ஆதிக்கத்துக்கு கீழே இருக்கு. மக்கள் ஒரு அரசியல் விடுதலையை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. சரி. அவங்க பார்வையில வெற்றி அப்படின்னா ரோமர்களை விரட்டி அடிக்கிற வெற்றி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா கடவுள் காட்டுற வெற்றி வேற மாதிரி இருக்கு. இது வாள் மூலமா வர்ற வெற்றி இல்ல. அப்போ இது பாவத்தின் மேல, இருளின் மேல, சாத்தானின் அகங்காரத்தின் மேல கிடைக்கிற வெற்றி. கடவுளோட வலக்கரம் அப்படிங்கிறது அவரோட எல்லையில்லா வல்லமையை குறிக்குது. ஆனா அந்த வல்லமை படைகளை அனுப்பியோ பேரழிவை ஏற்படுத்தியோ வெளிப்படல. ஆமா, மாறா ஒரு சின்ன குழந்தையின் பலவீனத்துல, தாழ்ச்சியில, அன்புல வெளிப்படுது. அகங்காரத்தை தாழ்ச்சியாலையும் வெறுப்ப அன்பாலையும் ஜெயிக்கிறது தான் உண்மையான வெற்றி. அந்த வெற்றிக்கு அஸ்திவாரம் போடப்பட்ட நாள் தான் கிறிஸ்மஸ். அப்போ இயேசுவோட பிறப்பே ஒரு அமைதியான புரட்சி, அதிகாரத்தோட வரையிலேயே மாத்தி எழுதின ஒரு நிகழ்வு. சரியா சொன்னீங்க. சரி, இந்த வெற்றி, இந்த புதிய பாடல் யாருக்காக அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அதுக்கு இந்த திருப்பாடல் ரொம்ப தெளிவா ஒரு பதில சொல்லுது. ஆண்டவர் தமது மீட்பை அறிவித்தார், பிற இனத்தார் கண்முன்னே தமது நீதியை வெளிப்படுத்தினார். ஆமா, இதுல பிற இனத்தார் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஆமா, இதுதான் கிறிஸ்துமஸ் கொண்டு வந்த மிகப்பெரிய உடைப்பு. அதுவரைக்கும் கடவுளோட மீட்பு, உடன்படிக்கை எல்லாமே
இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இந்த திருப்பாடல் அந்த சுவரை உடைக்குது. இந்த மீட்பு, இந்த விடுதலை யூதர்களுக்கு மட்டுமல்ல, பிற இனத்தார், அதாவது உலகத்துல இருக்கிற எல்லா மொழி இன நாட்டு மக்களுக்கும் சொந்தம் அப்படின்னு அறிவிக்குது. ஆமா, வானதூதர்கள் இடையர்களுக்கு நற்செய்தி சொன்னப்போ கூட சொல்லுங்க, அவங்க யூதர்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லல, மக்கள் எல்லாருக்கும் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி அப்படின்னு தான் சொன்னாங்க. மிகச்சரி. கடவுள் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு மட்டும் சொந்தமானவர் இல்ல, அவர் எல்லோருக்குமானவர் அப்படிங்கிற உலகளாவிய பார்வை இங்கதான் பறக்குது. அந்த பார்வை ரொம்ப முக்கியம். அதே நேரம் அடுத்த வரியையும் நம்ம கவனிக்கணும். சொல்லுங்க. இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார் அப்படின்னு வருது. அப்போ கடவுள் பழைய உடன்படிக்கைய மறக்கவே இல்ல, அத நிராகரிக்கல, மாறா அத முழுமைப்படுத்தவே வந்திருக்காருன்னு தானே அர்த்தம். இது ஒரு நிராகரிப்பில்ல, ஒரு விரிவாக்கம். மிகச்சரியா சொன்னீங்க. இது ஒரு ஒரு ஆர் இல்ல. கடவுள் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதி, ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுத்த வாக்குறுதி, இறைவாக்கினர்கள் மூலமா கொடுத்த அத்தனை உறுதிமொழிகளையும் அவர் நினைவு கூர்ந்தார். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏதோ மறந்து போனதை ஞாபகப்படுத்திக்கிற மாதிரி இல்ல, மாறா கொடுத்த வாக்க நிறைவேற்ற வேண்டிய சரியான நேரம் வந்துருச்சு அப்படின்னு செயல்படுறத குறிக்குது. அந்த அத்தனை வாக்குறுதிகளோட உச்சகட்ட நிறைவேற்றம் தான் இயேசுவோட பிறப்பு. ஆக கடவுள் சொன்னதை செய்பவர், வாக்கு தவறாதவர் என்பதற்கு கிறிஸ்துமஸ் ஒரு நிரந்தர சாட்சி. நிச்சயமா. இப்போ இந்த திருப்பாடலோட பல்லவிக்கு வரலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த முழு பாடலோட ஆன்மாவே இந்த ஒரு வரியில தான் இருக்கு. எந்த வரி? உலகெங்கும் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். இந்த விடுதலை அப்படிங்கிற வார்த்தை மறுபடியும் வருது. ஆனா இந்த முறை அது ஒரு உலகளாவிய அனுபவமா சொல்லப்படுது. ஆமாம். அப்போதைய அரசியல் சூழல்ல விடுதலைனா ரோமர்கள் கிட்ட இருந்து கிடைக்கிற சுதந்திரம் தான். ஆனா இயேசு கொண்டு வந்த விடுதலை அதை விட பெரியது, ரொம்ப ஆழமானது. அது என்ன விடுதலை? அது பாவத்திலிருந்தோ, சாபத்திலிருந்தோ, மரண பயத்திலிருந்தோ கிடைக்கிற ஆன்மீக விடுதலை. இந்த விடுதலைய ஒரு சிலர் மட்டும் பார்க்கல, உலகெங்கும் அனைவரும் கண்டார்கள் அப்படின்னு திருப்பாடல் ஆசிரியர் பாடுறார். இது ஒரு கவிதை மிகைப்படுத்தல் மாதிரி இல்லையா? இல்ல, கிழக்கு திசையிலிருந்து வந்த ஞானிகள், அதாவது பிற இனத்தைச் சேர்ந்த அறிஞர்கள் கண்டார்கள். வயல்வெளியிலிருந்த எளிய இடையர்கள் கண்டார்கள். அந்த ஒளி ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இல்லாம உலகெங்கும் பரவுச்சு அப்படிங்கிற செய்தி அது சொல்லுது. சரி, இப்போ ஒரு பெரிய கேள்வி வருது. இந்த விடுதலையையும் வெற்றியையும் புதிய பாடலையும் கேட்ட ஜனங்களோட பிரதிகரணம், அதாவது அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கணும்? அடுத்த வரிகள் அதுக்கு ஒரு வழிகாட்டுதல தருது. ஆனா அது அமைதியான வழிகாட்டுதல் இல்ல. உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து கீதம் இசைத்திடுங்கள். ஆமா, இங்க அமைதியா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லல, ஆர்ப்பரியுங்கள் அப்படின்னு சொல்லுது. எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். ஆர்ப்பரித்தல் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள அடக்க முடியாத, கட்டுப்படுத்த முடியாத ஒரு பெரிய மகிழ்ச்சியோட வெளிப்பாடு. உதாரணத்துக்கு, ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல நம்ம அணி கடைசி பந்துல சிக்ஸர் அடிச்சு ஜெயிக்கும் போது எப்படி ஒரு சத்தம் வருமோ, அதை விட 10,000 மடங்கு பெரிய மகிழ்ச்சி இது. ஏன்னா இது தற்காலிக வெற்றி இல்ல, நிலைவாழ்வுக்கான வெற்றி. கடவுள் நம்மோடு இருக்கிறார், இம்மானுவேலராக நம் நடுவில் வசிக்கிறார் அப்படிங்கிற உண்மையை உணரும்போது உள்ளுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி வெள்ளம் பெருக்கெடுக்கணும். அதை அடக்கி வைக்காதீங்க, ஆர்ப்பரிச்சு கொண்டாடுங்க அப்படின்னு இந்த திருப்பாடல் நம்மள கூப்பிடுது. இந்த ஆர்ப்பரிப்பு வெறும் சத்தத்தோட நிக்கல, ஒரு பெரிய இசை கச்சேரிக்கே இந்த திருப்பாடல் நம்மள கூப்பிடுற மாதிரி இருக்கு. யாழினை மீட்டி ஆண்டவரை கீதம் இசைத்திடுங்கள், யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆமாம், யாழ் இசை கருவிகள்னு வருது. ஆமா, யாழ் அப்படிங்கிறது தாவீது அரசர் பயன்படுத்தின ஒரு முக்கியமான இசைக்கருவி. அது வழிபாட்டோட ஒரு அடையாளமா இருந்துச்சு. ஆனா இங்க யாழோட சேர்ந்து இனிய குரலும் சேரணும்னு சொல்லப்படுது. அதாவது நம்ம கொண்டாட்டம் வெறும் கருவிகளோட சத்தமா இல்லாம நம்ம உள்ளத்தோட ஆழத்திலிருந்து வர்ற உண்மையான நன்றி உணர்வோட வெளிப்பாடா இருக்கணும். வெறும் உதட்டளவுல இல்லாம உள்ளத்தளவுல அவரை வாழ்த்தி பாடணும். நம்ம வாழ்க்கையே ஒரு இனிய குரலா மாறணும். அந்த இசை நிகழ்ச்சி இதோட முடியல, இன்னும் பிரம்மாண்டமாகுது. கடைசி வரி, ஆண்டவராகிய அரசர் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள் அப்படின்னு உச்சத்துக்கு போகுது. எக்காலம், கொம்பு இதெல்லாம் சாதாரணமா அரசர்களோட வருகையை அறிவிக்க பயன்படுத்துற கருவிகள் இல்லையா? சரியா சொன்னீங்க. இதுதான் இந்த திருப்பாடலோட உச்சகட்ட முரண்பாடும் ஆழமான உண்மையும். மாட்டுத் தொழுவத்துல பிறந்த ஒரு குழந்தைய அரசர் அப்படின்னு இந்த திருப்பாடல அறிவிக்குது.
அதுவும் சும்மா இல்ல, எக்காளம் முழங்க கொம்பினை ஊதி அவரை வரவேற்க சொல்லுது. ஆமா, ஒரு பக்கம் ஏரோது அரசன் தான் அரண்மனையில அரியணையில உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆனா உண்மையான அரசர் ஒரு மாட்டுத் தொழுவத்துல வைக்கோல் படுக்கையில ராஜாவா வீற்றிருக்காரு. அவருடைய ராஜ்யம் இந்த உலக ராஜ்யம் மாதிரி இல்ல. அது அன்பு, நீதி, சமாதானத்தோட ராஜ்யம். அதேதான். அந்த அரசரோட பிறப்பத்தான் நாம ஒரு அரசு விழா மாதிரி கொண்டாட அழைக்கப்படுறோம். அதனாலதான் கிறிஸ்துமஸ் வெறும் ஒரு குழந்தையின் பிறந்தநாள் இல்ல, அது ஒரு மாபெரும் அரசரோட முடிசூழு விழா. அப்போ இந்த பாடல பாடுறதே ஒரு துணிச்சலான அறிவிப்பு. நிச்சயமா. ஏரோது உண்மையான அரசர் இல்ல, சீசர் உண்மையான அரசர் இல்ல, மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தவரே எங்கள் உண்மையான அரசர் அப்படின்னு சொல்ற ஒரு துணிச்சலான அறிவிப்பு அது. ஆக இந்த திருப்பாடல் நமக்கு 3 முக்கிய செய்திகளை தருகிறது. ஒன்று, இயேசுவின் பிறப்பு என்பது கடவுள் பாடிய ஒரு புதிய பாடல். அது வெறுமனே ஒரு நிகழ்வு அல்ல, அது அவரின் வியத்தகு செயல், இந்த உலகத்தோட போக்கியே மாற்றியமைத்த ஒரு செயல். ஆமா. 2, இந்த விடுதலை ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, உலகெங்கும் அனைவரும் காணும்படி எல்லா எல்லைகளையும் கடந்து கடவுளால் வெளிப்படுத்தப்பட்டது. சரி. 3, இந்த மாபெரும் மகிழ்ச்சியை நாம் அமைதியாக அனுபவிக்க அல்ல, மாறாக யாழ், எக்காளம், கொம்பு போன்ற இசைக்கருவிகளுடன் நம் முழு உள்ளத்துடன் ஆர்ப்பரித்து கொண்டாட அழைக்கப்படுகிறோம். அருமையா தொகுத்து சொன்னீங்க. இந்த திருப்பாடல் நம்மை கடவுளுக்காக ஆர்ப்பரிக்க சொல்கிறது. கவலைகளும் குழப்பங்களும் நிறைந்த இன்றைய உலகில் உங்களை சுற்றியிருப்பவர்களுக்கு நம்பிக்கையையும் மகிழ்ச்சியும் தரும் ஒரு புதிய பாடலாக, ஒரு மகிழ்ச்சியான ஆரவாரமாக நீங்கள் எப்படி மாற முடியும்? நல்ல கேள்வி. இந்த கிறிஸ்துமஸ் உங்களின் எந்த செயல்பாடு அந்த புதிய பாடலாக அமையும்? உங்களின் ஒரு புன்னகை, ஒரு உதவி, ஒரு நல்ல வார்த்தை கூட அந்த புதிய பாடலின் ஒரு பகுதியாக இருக்கலாம். இதை சிந்தித்து பாருங்கள். எசாயா வாக்குறுதி கொடுத்தாருன்னா திருப்பாடலாசிரியர் அந்த வாக்குறுதி நிறைவேறினதை பார்த்து ஆர்ப்பரிக்கிறார். ஆமா, உலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனங்கிற பல்லவி அது எசாயாவோட இறைவாக்கு அப்படியே எதிரொலிக்குது. அவர் காணும்னு எதிர்காலத்துல சொன்னத இங்க கண்டனன்னு முடிஞ்ச ஒரு நிகழ்வா பாடுறாங்க. இது வெறும் எதிர்பார்ப்பு இல்ல, நிறைவேறின சந்தோஷத்தோட கொண்டாட்டம். சரி, இந்த பெரிய மகிழ்ச்சிக்கும் விடுதலைக்கும் காரணமானவர் யாரு? அந்த கேள்விக்கும் அடுத்த வாசகத்துல பதில் இருக்கு. ஆமா, எப்ரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வர 2ஆம் வாசகம். இந்த வாசகம் நாம கேட்ட அந்த நிகழ்வு மாதிரியே கடவுள் நம்ம கிட்ட எப்படி பேசுறாருங்கிற நம்ம பார்வையை முழுசா மாத்தக்கூடியது. ஆமா, கடவுள் பல நூற்றாண்டுகளா பேசிட்டு தான் இருந்தார். ஆனா இயேசுவோட பிறப்பு அந்த பேச்சோட தன்மையே எப்படி மாத்துச்சுங்கிறது தான் அந்த வாசகத்தோட மையம். முதல் வசனமே அதை ரொம்ப அழகா ஆரம்பிக்குது இல்லையா? ஆமா, பல்வேறு முறைகளிலும் பல வகைகளிலும் முற்காலத்தில் இறைவாக்கினர்கள் வழியாக நம்முடைய மூதாதையர்களிடம் பேசிய கடவுள். அந்த பல்வேறு முறைகள் பல வகைகள்ங்கிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். அது ஒரு நீண்ட தொடர்ச்சியான உரையாடலை காட்டுது. அதாவது கடவுள் எப்பவுமே அமைதியா இல்ல. அவர் கனவுகள் மூலமா, தரிசனங்கள் மூலமா, இறைவாக்கினர்களோட வார்த்தைகள் மூலமா பேசிட்டே தான் இருந்தார். ஆனா அது ஒரு முழுமையான படமா இல்ல. ஒரு பெரிய படத்தின் சின்ன சின்ன துண்டுகள் மாதிரி. அதேதான். ஒவ்வொரு இறைவாக்கினரும் கடவுளோட தன்மையில ஒரு பகுதிய, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தேவையான ஒரு செய்தியை மட்டும்தான் கொண்டு வந்தாங்க. ஆனா 2வது வசனம் ஒரு பெரிய திருப்பத்தை கொண்டு வருது. ஆமா, அது சொல்லுது, இந்த இறுதி நாள்களில் தம் மகன் வழியாக நம்மீது பேசியுள்ளார். இது ஒரு சாதாரண மாற்றம் இல்ல, இது ஒரு புரட்சினே சொல்லலாம். முன்னாடி துண்டு துண்டா வந்த வெளிப்பாடு இப்போ ஒரே இடத்துல முழுமையா வந்திருக்கு. இயேசுவோட வாழ்க்கையே கடவுளோட முழுமையான செய்தி. அதுக்கப்புறம் கடவுளை புரிஞ்சிக்க நாம வேற எங்கேயும் தேட தேவையில்லை, இயேசுவை பார்த்தா போதும். அப்போ இந்த மகன் யாரு? வெறும் ஒரு சிறந்த இறைவாக்கினரா? இல்ல, இந்த வாசகம் அதுக்கும் மேல போய் அவரோட உண்மையான மாண்பை விளக்குது. 2ஆம் வசனத்தோட அடுத்த பகுதிய சொல்லுது, கடவுள் இவரை எல்லாவற்றுக்கும் உரிமையாளராக்கினார்னு. அது மட்டும் இல்ல, இவர் வழியா உலகங்களை படைத்தார் அப்படின்னு சொல்லுது. இதுவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஆமா, யோசிச்சு பாருங்களேன். எல்லாவற்றுக்கும் உரிமையாளர்னா இந்த முழு பிரபஞ்சமுமே அவரோடது. அவர்தான் தலைவர். அடுத்தது இன்னும் ஆழமானது. இவர் வழியா உலகங்களை படைத்தாருங்கிறது அவர் படைப்போட ஒரு பகுதி இல்ல, அவர்தான் படைப்புக்கு காரணமா இருந்தவரும் காட்டுது. அதாவது காலம் தொடங்குறதுக்கு முன்னாடியே அவர் தந்தையோட இருந்தார். இத இன்னும் ஆழமா விளக்க
3வது வசனத்துல 3 அற்புதமான உருவகங்கள். இது ஒவ்வொன்றுமே தியானிக்க வேண்டிய முத்துக்கள். முதலாவது, இயேசு கடவுளோட மாட்சிமையின் சுடரொளி. இந்த உருவகமே எவ்வளவு சக்தி வாய்ந்தது. சூரியன் கிட்ட இருந்து அதோட ஒளிய பிரிக்க முடியுமா? முடியாது. சூரியன் இருந்தா ஒளி இருந்தே ஆகணும். அதே மாதிரிதான் தந்தை இருந்தா மகன் இருக்கார். அவர் கடவுளோட மகிமையோட ஒரு இயல்பான வெளிப்பாடு. அவரை பிரிக்கவே முடியாது. அடுத்தது இன்னும் ஒரு படி மேல போகுது. அவருடைய இயல்பின் அச்சுப்பதிவு. ஆமா, ஒரு சூடான மெழுகுல ஒரு முத்திரைய பதிச்சா அந்த முத்திரையோட அச்சு 100% துல்லியமா பதியும் இல்லையா? எந்த மாற்றமும் இருக்காது. ஆமாம். அது மாதிரி இயேசு கடவுளோட இயல்பின் மிகச் சரியான துல்லியமான பிரதிபலிப்பு. கடவுளோட அன்பு, இரக்கம், நீதி எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுமா? இயேசுவோட வாழ்க்கைய பார்த்தா போதும். வேற எந்த விளக்கமும் தேவையில்லை. இந்த 2 உருவகங்களும் அவர் யாருங்கிறத காட்டுது. 3வது உருவகம் அவர் என்ன செய்றாருங்கிறத காட்டுது. தமது வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். சிம்பிளா சொன்னா, இந்த உலகம் ஏதோ தானா இயங்கல. கோள்கள், நட்சத்திரங்கள்லாம் ஏதோ ஒரு விபத்தால இயங்கல. அவரை படைச்சவரோட வார்த்தை தான் எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு. அந்த சக்தி அவர்கிட்ட இருக்கு. எனக்கு இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த 3 பிரமாண்டமான வர்ணனைகளுக்கு பிறகு, அதாவது பிரபஞ்சத்தை படைத்தவர், தாங்கி நடத்துபவர், கடவுளோட தொச்சின பிரதிபலிப்பு, இதுக்கெல்லாம் அப்புறம் திடீர்னு ஆசிரியர் ஒரு தனிப்பட்ட நெருக்கமான விஷயத்த சொல்றார். ஆமா, மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின். ஆமா, அந்த இணைப்பு தான் ரொம்ப அற்புதமானது. பிரபஞ்சத்தை தன் வார்த்தையால தாங்கி பிடிக்கிற அதே சக்தி வாய்ந்தவர் சிலுவையில நம்ம பாவங்களை தாங்கி பிடிச்சாருங்கிறது தான் இங்க இருக்கிற ஆச்சரியம். படைப்போட சக்தியும் மீட்போட சக்தியும் ஒரே நபர்கிட்ட இருக்கு. அவர் நம்மள படைச்சதோட நிறுத்தல. நாம பாவம் செஞ்சப்போ நம்மள கைவிடல, நம்மள மீட்கவும் செஞ்சாரு. வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். இது அவரோட பணி முடிஞ்சிருச்சுன்னு, அவர் ஒரு வெற்றி வீரரா தந்தையோட பக்கத்துல அமர்ந்திருக்கிறாருன்னு காட்டுது. ஆமா, இந்த முழுமையான சித்திரத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் நம்ம குடில் இருக்கிற குழந்தைய பார்க்கணும். சரி, இந்த மகனோட மாண்பை இவ்வளவு அழகா விளக்குனதுக்கு அப்புறம் அக்கால மக்களுக்கு புரியற மாதிரி ஒரு முக்கியமான ஒப்பீட்டுக்குள்ள ஆசிரியர் போறார். அதுதான் இயேசு வானதூதர்களை விட எப்படி மேலானவருங்கிறது. இது இன்னைக்கு நமக்கு ஒரு சாதாரண விஷயமா தோணலாம். ஆனா அன்னைக்கு வாழ்ந்த யூதர்களுக்கு இது ரொம்ப ஒரு அதிர்ச்சியான கூற்று. ஏன்னா அவங்க பார்வையில வானதூதர்கள் மிக மிக முக்கியமானவங்க. கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் நடுவுல இருந்த மிக உயர்ந்த சக்தியே அவங்கதான். ஆமா, திருச்சட்டத்தை கொடுத்ததே அவங்கதான் நம்பினாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இயேசு அவங்கள விட பெரியவர்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான வாதம். அந்த தவறாந்த புரிதனை திருத்துறதுக்காகவே இந்த பகுதி எழுதப்பட்டிருக்கு. வசனம் 4 சொல்லுது, வானதூதரை விட சிறந்ததொரு பெயரை உரிமை பெயராக பெற்றார். அந்த பெயர் என்ன? அதுதான் மகன். கரெக்ட். வானதூதர்கள் கடவுளோட பணியாளர்கள் அல்லது தூதர்கள். ஆனா இயேசு ஒருத்தர் தான் மகன். இந்த உறவு நிலைதான் அவரை மத்த எல்லாரையும் விட உயர்ந்தவரா மாத்துது. இந்த வாதத்தை நிரூபிக்க ஆசிரியர் சும்மா சொல்லல, பழைய ஏற்பாட்டுல இருந்து ஆதாரங்களை கொண்டு வர்றார். வசனம் 5ல ஒரு சவாலான கேள்வியை கேட்கிறார். ஆமா, கடவுள் வானதூதர் எவரிடமாவது நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்று எப்போதாவது கூறியதுண்டான்னு? பதில் இல்ல. இந்த வார்த்தைகள் ஒரு அரசரை அரியணையில் அமர்த்தும் போது சொல்லப்பட்டது. ஆனா இங்க கடவுளோட ஒரே மகனுக்கு இது மட்டுமே பொருந்துன்னு ஆசிரியர் காட்டுறார். அதே வசனத்துல நான் அவருக்கு தந்தையாயிருப்பேன், அவர் எனக்கு மகனாயிருப்பார்னு இன்னொரு மேற்கோளையும் பயன்படுத்துறார். இந்த தந்தை மகன் உறவு வானதூதர்களுக்கு கொடுக்கப்படாத ஒரு தனிப்பட்ட நெருக்கமான உறவு. இந்த ஒப்பீட்டோட உச்சகட்டமே 6வது வசனம்தான். அங்குதான் இந்த வாதம் முழுமை அடையுது. மேலும் அவர் தம் தற்பேரான இவரை உலகிற்கு அனுப்பியபோது கடவுளின் தூதர் அனைவரும் அவரை வழிபடுவார்களாக என்றார். இதுதான் அசைக்க முடியாத சான்று. ஆமா, ஏன்னா யூத நம்பிக்கையின்படி வானதூதர்கள் கடவுளை மட்டும்தான் வழிபடுவாங்க. அவங்க இன்னொரு படைப்பை, அது எவ்வளவு உயர்ந்ததா இருந்தாலும் ஒருபோதும் வழிபட மாட்டாங்க. ஆனா இங்க தந்தையாகிய கடவுளே ஒரு கட்டளைய கொடுக்கிறார், என் மகனை எல்லா வானதூதர்களும் வழிபடணும்னு. அப்படியானா வானதூதர்களை இயேசுவை வழிபடணும்னா இயேசுவோட நிலை என்ன? அவர் வழிபாட்டுக்குரியவர், அவர் கடவுள். இது சந்தேகத்துக்கே இடம் இல்லாம இயேசுவோட தெய்வீகத்தன்மையை நிலைநாட்டுது. அவர் ஒரு உயர்ந்த வானதூதர் இல்ல, வானதூதர்களால வணங்கப்படுபவர். சரி, இவ்வளவு ஆழமான இறையியல் விளக்கங்கள் எல்லாம் கிறிஸ்மஸ்க்காக தயாராகிற நமக்கு என்ன சொல்லுது? இதெல்லாம் நாம ஏன் தெரிஞ்சுக்கணும்? இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி.
கிறிஸ்துமஸ்ங்கிறது வெறும் ஒரு குழந்தையோட பிறப்ப கொண்டாடுறது மட்டும் இல்ல. அது யார் பிறந்திருக்காங்கிறத புரிஞ்சுக்கிறது. இந்த வாசகம் அதைத்தான் நமக்கு காட்டுது. மாட்டுத் தொழுவத்துல பிறந்த அந்த குழந்தை வெறும் ஒரு மனிதர் இல்ல. அவர் பிரபஞ்சத்தை உருவாக்கியவர், தன் வார்த்தையால் அதை தாங்கி நடத்துறவர், கடவுளோட மாட்சியின் சுடரொளி, கடவுளோட இயல்பின் அச்சுப்பதிவு. அருமையா சொன்னீங்க. அந்த குழந்தை தான் வானதூதர்கள் எல்லாரும் வழிபட வேண்டிய தெய்வம். இந்த புரிதலோட நாம கிறிஸ்துமஸ் அணுகும்போது அதோட அர்த்தமே முற்றிலும் மாறிடுது. ஆமா, அது வெறும் பரிசு பரிமாற்றம், குடும்ப கொண்டாட்டங்கிறத தாண்டி கடவுளே மனிதனா நம்ம கூட பேசின, நம்ம கூட வாழ்ந்த ஒரு மாபெரும் வரலாற்று நிகழ்வோட தொடக்கமா மாறுது. சின்ன வயசுல கிறிஸ்துமஸ் குழில பாக்கும்போது இயேசு ஒரு அழகான குழந்தைன்னு மட்டும்தான் தோணும். ஆனா இந்த வாசகத்தை படிச்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்குள்ள பிரபஞ்சத்தோட சக்தியே அடங்கி இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. நமக்காக இவ்வளவு பெரிய கடவுள் இவ்வளவு எளிமையானவரா ஒரு குழந்தையா மாறினாராங்கிற வியப்பு ஏற்படுது. அந்த வியப்பு தான் உண்மையான கிறிஸ்துமஸ் அனுபவத்தோட தொடக்கம். ஆமா, நாம முதல்ல கேட்ட அந்த நிகழ்வு போல கடவுள் தன் செய்திய இறுதியா தம் மகன் மூலமா அனுப்பியிருக்கார். அந்த பேச்சு இன்னிக்கும் தொடருது. அவர் இன்னிக்கும் நம்ம கிட்ட பேச விரும்புறார். அப்போ இது நம்ம ஒரு முக்கியமான சிந்தனைக்கு அழைச்சிட்டு போகுது. இந்த வாசகம் கடவுள் தன் மகன் வழியா பேசுறாருன்னு சொல்லுது. நம்ம அன்றாட வாழ்க்கையோட இரைச்சல்களுக்கு நடுவுல இன்னைக்கு அந்த மகனோட குரலை கேட்க நம்ம எவ்வளவு தயாரா இருக்கிறோம்? வேலை, குடும்பம், சமூக ஊடகங்கள்னு பல குரல்கள் நம்ம காதுகள்ல ஒலிச்சுட்டே இருக்கும்போது இயேசுவோட அந்த மெல்லிய குரலை நாம எப்படி அடையாளம் காண்றது? இந்த கிறிஸ்மஸ்ல அவர் உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில என்ன பேச விரும்புறாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்போ நாம கொண்டாட்டத்தோட இதய பகுதிக்கே வரும். யோவான் எழுதிய நற்செய்தி. மத்த நற்செய்தியாளர்கள் மாதிரி இல்லாம யோவான் அந்த நிகழ்வுக்கு பின்னாடி இருக்கிற பிரபஞ்ச உண்மைய பத்தி பேசுறாரு. ஆமா, கண்ணுக்கு தெரியாத, புரிஞ்சுக்க முடியாத கடவுளோட எண்ணமா வாக்கா இருந்தவர் இயேசு என்ற மனிதரா நம்மள போல உடலோட நம்ம கிட்ட வந்தார். சரியா சொன்னீங்க. இதைத்தான் இன்றைய வாசகம் விளக்குது. ஆனா இது ஒரு கேள்வி எழுப்புது இல்லையா? கடவுள் ஏன் இந்த கஷ்டமான வழியை தேர்ந்தெடுக்கணும்? ஒரு செய்தி அனுப்பியிருக்கலாம், ஒரு சட்டத்தை கொடுத்திருக்கலாம். ஆனா அவரே ஏன் ஒரு மனிதரா, அதுவும் ஒரு பலவீனமான குழந்தையா பிறக்கணும்? இந்த ஆழமான கேள்விக்கு யோவான் தர்ற பதிலத்தான் இன்னைக்கு நாம சேர்ந்து தேட போறோம். வாசகத்தோட தொடக்கமே பிரபஞ்சத்தோட தொடக்கத்துக்கே நம்ம கொண்டு போகுது. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. இந்த முதல் வரியிலேயே ஒரு பெரிய இறையல் அடங்கியிருக்கு. இங்க வாக்குன்னு யோவான் சொல்றது நாம பேசுற சாதாரண வார்த்தைகளை இல்ல, சரிதானே? நிச்சயமா இல்ல. யோவான் வாக்குன்னு பயன்படுத்துற கிரேக்க வார்த்தை லோகோஸ். இது தற்செயலா தேர்ந்தெடுத்த வார்த்தை இல்ல. அப்படியா? யோவான் நற்செய்தி எழுதுற காலத்துல கிரேக்க தத்துவவாதிகளுக்கு லோகோஸ்ங்கிறது ஒரு முக்கியமான கருத்து. பிரபஞ்சத்தை இயக்குற அறிவார்ந்த சக்தி, எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துற தெய்வீக காரணம்னு அவங்க நம்புனாங்க. ஓ, சரி சரி. யோவான் அந்த பின்னணியில நீங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கிற அந்த பிரபஞ்ச சக்தி ஒரு கருத்து இல்ல, அது ஒரு நபர். அவர் பெயர் இயேசு. அவர் தொடக்கம் முதலே தந்தையாகிய கடவுளோடு இருந்தார், அவரே கடவுளாகவும் இருந்தார்னு சொல்லி ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்குறார். ஆஹா, இது யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் ஒரே நேரத்துல பேசுற ஒரு வார்த்தை. அப்படின்னா தந்தை மகன் ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற உறவோட ஆழத்தை இது காட்டுது. அவங்க ரெண்டு பேரும் பிரிக்க முடியாதவங்க. ஆமாம். இந்த சிந்தனையை தொடர்ந்து அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லைன்னு வாசிக்கிறோம். இதை கேட்கும்போது நாம பாக்குற இந்த உலகம், வானம், நட்சத்திரங்கள், ஏன் நாமே கூட அந்த வாக்கின் ஒரு வெளிப்பாடுன்னு தோணுது. மிகச் சரியா சொன்னீங்க. இது படைப்புக்கும் படைத்தவருக்கும் உள்ள ஆழமான தொடர்பை காட்டுது. அவர் ஏதோ தூரத்தில் இருந்துகிட்டு கட்டளை போட்டு உலகத்தை உருவாக்கல. ஒவ்வொரு அணுவும் அவரால, அவருக்காக, அவர் வழியா உருவாக்கப்பட்டது. அதனாலதான் ஒரு பூவோட அழகுல, ஒரு குழந்தையோட சிரிப்புல, மலைகளோட பிரம்மாண்டத்துல நாம கடவுளோட அந்த படைப்பு வாக்கின் முத்திரையை காண முடியுது. அப்போ படைப்புங்கிறது கடவுளோட கையெழுத்து போட்ட ஒரு கலைப்படைப்பு. அந்த கையெழுத்து தான் வாக்கு. அருமை, அதுதான் படைப்போட ஆதாரம். அந்த வாக்குன்னா அந்த படைப்புல இருக்கிற உயிருக்கு ஆதாரம் எது? இங்கதான் யோவான் அடுத்த கட்டத்துக்கு நமக்கு கொண்டு போறாரு. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வும் மனிதருக்கு ஒளியா இருந்தது. வாழ்வும் ஒளியும் எவ்வளவு அழகான உருவகங்கள். ஆமா,
இங்க வாழ்வுங்கிறது வெறும் உயிரியல் சார்ந்த உயிர் மூச்சில்ல. இது கடவுளோட நாம கொள்ற நிறைவான என்றுமுள்ள வாழ்வை குறிக்குது. ஓ, அந்த வாழ்வு தான் மனிதர்களுக்கு ஒளியா இருக்கு. எதுக்கு ஒளி தேவை? இருள் இருக்கிற இடத்துல தான் ஒளி தேவை. அந்த இருள்ங்கிறது என்ன? அது வெறும் தீமை, பாவம் மட்டும்தானா? இல்ல நம்மளோட குழப்பங்கள், அறியாமை, துக்கம், தனிமை, இது எல்லாமும் அந்த இருள் தானா? ரொம்ப முக்கியமான கேள்வி. அந்த இருளுங்கிறது பாவத்தை மட்டுமல்ல, கடவுளை விட்டு நம்மள பிரிக்கிற எல்லாத்தையும் குறிக்குது. அது விரக்தியா இருக்கலாம், நோயா இருக்கலாம், உறவுகள்ல உள்ள சிக்கல்களா இருக்கலாம். சரி. ஆனா வாசகன் தர்ற நம்பிக்கை இதுதான். அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. இதுதான் கிறிஸ்து பிறப்போட மையச் செய்தி. ஆமா. இருள் எவ்வளவு அடர்த்தியா இருந்தாலும் ஒரு சின்ன மெழுகுவர்த்தியோட ஒளிய அதனால ஒன்னும் செய்ய முடியாது. இயேசுங்கிற அந்த ஒளி இந்த உலகத்தோட எல்லா இருளையும் விட பல மடங்கு வலிமையானது. சொல்லப்போனா கிறிஸ்மஸ்ங்கிறதே அந்த வெல்ல முடியாத ஒளியோட வருகைதான். இந்த ஒளிய பத்தி பேசும்போது திருமுழுக்கு யோவானையும் யோவான் குறிப்பிடுறார். அவர் அந்த ஒளி இல்ல, ஆனா அந்த ஒளிய பற்றி சாட்சி சொல்ல வந்தவர்னு தெளிவா சொல்லப்படுது. இது நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக் கொடுக்குது. ஆமா, திருமுழுக்கு யோவானோட பணி அதுதான். தன்னை முன்னிலைப்படுத்தாம தனக்கு பின்னாடி வர்ற ஒளிய முன்னிலைப்படுத்தினார். அதுதான் உண்மையான சீடத்துவத்தோட அடையாளம். நாமளும் அப்படிதான் இருக்கணும். நிச்சயமா. நாமளும் அந்த ஒளியா இல்லைன்னாலும் அந்த ஒளியை நோக்கி கை காட்டுறவங்களா இருக்க அழைக்கப்படுறோம். ஏன்னா 9ஆம் வசனம் சொல்ற மாதிரி அந்த உண்மையான ஒளி அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்க வந்தது. ஆமா. அது ஒரு குறிப்பிட்ட குழுவுக்கு, ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமானது அந்த ஒளி. ஆனா அடுத்ததா வர்ற பகுதி தான் என் மனசு எப்போதுமே பாதிக்கிற ஒரு பகுதி. ஒளியானவர் உலகில் இருந்தார், உலகு அவரால் தான் உண்டானது, ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. ஆனா அது அவரை அடையாளம் காணல. இது கிறிஸ்துமஸ் நிகழ்வோட மறுபக்கம். இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் நடந்த ஒரு நிகழ்வு இல்ல. உண்மைதான். இன்னைக்கும் இது நம்ம வாழ்க்கையில நடக்குதான்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம அன்றாட வாழ்க்கையில, நம்ம வேலைகள்ல, நம்ம குடும்பத்துல கடவுளோட பிரசன்னத்தை நம்ம அடையாளம் கண்டுக்கிறோமா? இல்ல நம்ம சொந்த இருளான கவலைகள், திட்டங்கள், சுயநலத்துல மூழ்கி அந்த ஒளியை நிராகரிக்கிறோமா? இது நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளையே கேட்க வேண்டிய ஒரு நேர்மையான கேள்வி. ரொம்ப சரி. ஆனா அந்த வருத்தமான பகுதிக்கு பிறகு மிகப்பெரிய நம்பிக்கையூற்ற ஒரு செய்தியும் வருது. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். இதுதான் கிறிஸ்துமஸோட மாபெரும் பரிசுன்னு சொல்லலாமா? முயற்சிகளால வர்றதில்ல. அதனாலதான் யோவான் அழுத்தமா சொல்றார், அவங்க கடவுளால் பிறந்தவர்கள் அப்படின்னு. சரி சரி. இது ஒரு ஆவிக்குரிய மறுபிறப்பு. நாம கடவுளோட குடும்பத்துல தத்தெடுக்கப்படுறோம். இந்த உரிமைய, இந்த உறவை நமக்கு வாங்கி தரத்தான் அவர் மனிதரா பிறக்க வேண்டியிருந்தது. இப்போ இந்த வாசகத்தோட உச்சகட்டத்துக்கு அதோட இதய பகுதிக்கு வரும். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். இந்த ஒரு வரியில தான் கிறிஸ்துமஸோட முழு அற்புதமும் அடங்கியிருக்கு. ஆமா, கடவுள் வெறும் செய்தியை அனுப்பல, ஒரு சட்டத்தை அனுப்பல, ஒரு இறை வாக்கினரை மட்டும் அனுப்பல. அவரே மனிதரா நம்மள போல பசி, தாகம், வலி, மகிழ்ச்சி, கண்ணீர்னு எல்லாத்தையும் உணர்ற ஒருத்தரா நம்ம கிட்ட வந்தார். இந்த சிந்தனையை பிரமிக்க வைக்குது. நம்மிடையே குடிகொண்டாருங்கிற வார்த்தை ரொம்ப ஆழமானது. பழைய ஏற்பாட்டுல கடவுளோட பிரசன்னம், அதாவது ஷெக்கினான் எபிரேயத்துல சொல்லுவாங்க, அது பாலைவனத்துல உடன்படிக்கை பேழ இருந்த கூடாரத்துல தங்கி இருந்துச்சு. சரி. மக்கள் கடவுளை சந்திக்க அந்த கூடாரத்துக்கு போகணும். ஆனா இப்போ யோவான் சொல்றார், இயேசுவே கடவுள் மனிதர்கள் நடுவுல தங்குற புதிய கூடாரமா இருக்கார். ஓ, அவரில் நாம் அருளையும் உண்மையையும் நிறைவாக காண்கிறோம். கடவுளை தேடி நாம இனி எங்கேயும் அலைய வேண்டாம். நம்ம கிட்ட வாழ்ந்த, நம்மள போல உணர்ந்த இயேசுவை பார்த்தா போதும். அவர் கடவுளோட நடமாடும் இல்லம். அருமை. தொடர்ந்து இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம்னு 16வது வசனம் சொல்லுது. அது ஒரு வற்றாத ஊற்று மாதிரி. ஆமா, ஒரு ஊற்று போல. அந்த ஊற்றுல இருந்து நாம அள்ள அள்ள அருள் மேல அருள் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. பழைய ஏற்பாட்டுல திருச்சட்டம் மோசே வழியா கொடுக்கப்பட்டது. ஆனா அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியா வெளிப்பட்டனன்னு யோவான் ஒப்பிடுறார். ஆமா, சட்டம் நமக்கு என்ன செய்யணும்னு வழிகாட்டுச்சு. ஆனா இயேசுவோ அந்த வழியில நம்ம கூடவே நடக்கிறாரு. அத செய்ய நமக்கு அருளை தர்றார். இறுதியா 18ஆம் வசனத்துல யோவான் எல்லாத்தையும் தொகுத்து சொல்றார். கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்னை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தியுள்ளார். இதுதான் நாம ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கான பதில். நிச்சயமா, கடவுள் ஏன் மனிதரா பிறக்கணும்,
ஏன்னா கடவுள் எப்படிப்பட்டவர்னு வார்த்தைகளால முழுசா விளக்கிட முடியாது. உங்களுக்கு கடவுள் எப்படிப்பட்டவர்னு தெரியணுமா? அவர் கோபமானவரா, இரக்கமானவரா, அவர் நம்மள நேசிக்கிறாரான்னு அறியணுமா? இயேசுவை பாருங்கள். ஆமா, இயேசுவ பாருங்க. நோயாளிகளை அவர் குணமாக்குறத பாருங்க. பாவிகளை அவர் அரவணைக்கிறத பாருங்க. குழந்தைகளை அவர் வாழ்த்துறத பாருங்க. சிலுவையில் அவர் நமக்காக உயிர் கொடுக்கறத பாருங்க. அவரே தந்தையின் முகம், தந்தையோட அன்பை நமக்கு காட்டுற உயிருள்ள கண்ணாடி. வாக்கு மனிதரானது கடவுளோட அன்புக்கு ஒரு முகம் கொடுக்கறதுக்காகத்தான். இந்த ஆழமான சிந்தனையோட முடிவுல இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு கேள்வி. இந்த கிறிஸ்து பிறப்பு நாள்ல வாக்கு உடலானதுங்கிறது உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் தருது? எங்கும் நிறைஞ்சிருக்கிற கண்ணுக்கு தெரியாத அந்த வார்த்தை உங்களுக்காக, உங்க மேல உள்ள அன்பினால ஒரு குழந்தையா பிறந்து, உங்கள போல வாழ்ந்து, உங்களுக்காக இறந்து உயிர்த்தது. கடவுளோட அந்த வார்த்தை, அந்த அன்பு, அந்த ஒளி உங்க அன்றாட செயல்கள்ல, உங்க பேச்சுகள்ல, உங்க உறவுகள்ல எப்படி உடலாக, செயலாக வெளிப்பட நீங்க அனுமதிக்க போறீங்க? இந்த வாசகங்களோட ஒளியில திருத்தந்தை பிரான்சிஸ் அவங்களோட கிறிஸ்துமஸ் செய்தியை பார்க்கறது ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஆமா, அவர் சொல்றாரு, இயேசு நம் நடுவில் பிறக்கிறார். அவர் நம்மோடு இருக்கும் கடவுள் நம்முடைய அன்றாட வாழ்வில் நம்மோடு பயணிக்க வருகிறார். கிறிஸ்துமஸ்ங்கிறது வெறும் ஒரு நினைவு நாள் இல்ல. அது இப்போ இந்த நிமிஷம் நம்ம கூட இருக்கிற கடவுளை உணர்ற தருணம். திருத்தந்தை ஒரு முக்கியமான எச்சரிக்கையையும் கொடுக்கறாரு. அலங்காரங்கள், பரிசுகள், விருந்துகள் இதெல்லாம் தப்பில்ல. ஆனா அதோட மையம் என்னன்னு மறந்துடக்கூடாதுன்னு சொல்றாரு. அந்த ஆரவாரம் எல்லாம் அந்த ஏழை பாலகனோட மெல்லிய குரலை நம்ம காதுல விழாம பண்ணிடக்கூடாது. கடைசியா திருத்தந்தை பெரிய லியோவோட வார்த்தைகளை மேற்கோள் காட்டுறாரு. ஆண்டவரின் பிறப்பு அமைதியின் பிறப்பு. ஆமா, போரினாலையும் வெறுப்பினாலையும் பிளவுபட்டிருக்கிற இந்த உலகத்துக்கு இயேசுதான் உண்மையான அமைதி. அந்த அமைதியை நம்ம உள்ளங்கள்ல பெற்று மத்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறது தான் உண்மையான கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். ஒரு குழந்தையா நம்ம மத்தியில பிறந்தத எவ்வளவு அழகா சொல்லுச்சு. ஆமா, இறை வாக்கினர்கள் வழியா பேசின கடவுள் தன் மகனையே நமக்கு கொடுத்து தன்னோட அன்பை முழுமையா வெளிப்படுத்தி இருக்காரு. அந்த மாபெரும் கடவுளோட வெளிப்பாடு ஒரு ஆரவாரத்துல இல்ல, அதிகாரத்துல இல்ல, ஒரு குழந்தையோட மெல்லிய அழுகுரல்ல கேட்டுச்சு. இன்னைக்கு அந்த வார்த்தை உங்க இதயத்தோட அமைதியில, உங்களை சுத்தி இருக்கிற எளியவங்களோட தேவைகள்ல எப்படி பேசுதுன்னு சிந்திச்சு பாருங்க. இதுதான் இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல உங்களுக்கான சிந்தனை. இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நம்புறோம். அப்படின்னா இத மத்தவங்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்கள். நன்றி. மீண்டும் நாளை சிந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. உலகெங்கு மூட அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கு மூட அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. உலகெங்கு மூட அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கு மூட அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார், பிற இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரவேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதி மொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார்.
உலகெங்கு மூல அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கு மூல அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கு மூல அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். உலகெங்கு மூல அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கு மூல அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரி